இன்னைக்கு ஒரு அருமையான வசனம் சொல்றேன். இது இன்றைக்கு உங்க வாழ்க்கைக்கான ஒரு நம்பிக்கை. நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன். யோவான் அதிகாரம் 11:25. சில நேரம் இன்னும் கொஞ்சம் முன்னாடி இது நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்னு தோணுதா? தேவன் ஏன் இவ்வளவு தாமதப்படுறாருன்னு தோணுதா? நீங்க ஜெபிச்ச காரியத்துக்கு இன்னும் பதில் வரலையா? ஆனா மார்த்தாவும் அப்படித்தான் நினைச்சா. இயேசு முன்னாடியே வந்திருந்தா என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான்னு மார்த்தா நினைச்சா. ஆனா அவளுக்கு தெரியல, இயேசு தாமதமா வரல, அற்புதத்துக்காக வந்திருந்தாரு. ஆனா இயேசு சொல்றாரு, நீ முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிற இடத்துல நான் ஆரம்பம் செய்ய முடியும். நீ இழந்துட்டேன்னு நினைக்கிற இடத்துல நான் உயிர் கொடுக்க முடியும். லாசரு கல்லறையில இருந்தான், ஆனா இயேசுவுக்கு அது முடிவு இல்ல. அதே மாதிரி இன்றைக்கு உங்களுக்கு தாமதமா தெரிகிற காரியமே தேவனோட திட்டத்துல சரியான நேரமா இருக்கலாம். அதனால மனசு உடையாதீங்க. இன்றைக்கு உங்களுக்கு புரியாம இருக்கலாம், ஆனா தேவன் உங்களுக்காக வேலை செய்து கொண்டிருக்கிறார். இந்த வசனம் உங்கள் மனதை தொட்டிருந்தால், இது யாருக்காவது உதவும் என்று நினைத்தால் அவர்களுடன் ஷேர் பண்ணுங்க. கமெண்ட்ல ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.